ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ஆபிரகாமுடன் தேவனுடைய உடன்படிக்கை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 17வது அதிகாரத்தில் விருத்த சேதனத்தின் மூலமாகவும் ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் என்று பார்க்கிறோம். இவைகளுக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொன்னால், இங்கே ராஜாக்களுடன் சண்டையிட்ட பின்னர் அங்கே லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய பொருட்களையும் காப்பாற்றும்படியாக ஆபிரகாம் சண்டையிட்ட பின்னர் ஆபிரகாம் குழப்பமும் பயமும் நிறைந்தவனாக இங்கே மாறிவிடுகிறான். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு பயம், குழப்பம், திகில் இவைகள் நம்மை பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்கு வாக்கு கொடுக்கிற போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய உடன் ஊழியனுக்கு எழுதி தேற்றுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்தாச்சு. இப்பொழுது ஒரு 318 பேர் அவங்களுக்கு ஆயுதங்களெல்லாம் தரிப்பித்து அந்த ஆயுத பயிற்சி பெற்றவங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் இப்போ ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றி பெற்றவனாக வந்திருக்கிறான். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாகிய மெல்கிசேதேக்கினிடத்தில் அப்பமும் திராட்சரசமும் வாங்கி சாப்பிட்டு அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு தசமபாகத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனை காரியங்கள் நடந்த பின்புமாக அவருக்கு குழப்பம், பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் தோன்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஒரு சண்டையிடுகிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் நம்மை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பின் வளையமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு எந்த உயிர் சேதமும் வராதபடி பாதுகாக்கிற மிகப்பெரிய ஒரு கேடயமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பெரிய பலமுள்ளவராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி தேற்றின காரியங்களை நாம் அறிவோம். அதே காரியம்தான் இங்கே ஆபிரகாமுக்கு நடக்கிறது. நான் உனக்கு மகா பெரிய பலன், இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை நீ உனக்கு பார்க்க முடியாது, உன் எதிரிகள் மத்தியில் பார்க்க முடியாது, நான் அவ்வளோ பெரியவராக உனக்கு நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இங்கே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இந்த ஆறுதலான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே, ஆனால் நான் பிள்ளையற்றவனாக இருக்கிறேனே, எனக்கு உண்மையான வாரிசு இல்லையே. தன்னுடைய வேலைக்காரரில் ஒருவனை இங்கே தத்தெடுக்க போகிறதாக, அவன்தான் என்ன வாரிசாக இருக்க போகிறான். இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுக்குறீங்க, எனக்கு பெரிய பாதுகாப்பை தருவேன், ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பேன்னு சொல்கிறீங்க, மகா பெரிய பலனாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் இங்கே எனக்கு குடும்பத்தில் ஒரு புத்திர சுவிகாரம், என் சொந்த பிள்ளை இல்லாததுனால நான் ஒரு வேலைக்காரனை தத்து பிள்ளையாக வாரிசாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கருத்தை தேவன் நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு மலடியான மனைவியாகிய சாராள் மூலமாக ஒரு குமாரன் பிறப்பான் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதே ஆதியாகமம் 11:30 சாராள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலடியின் மூலமாக உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், அந்த சந்ததியின் மூலமாக எண்ணற்ற சந்ததிகள் தோன்றுவார்கள் என்று இங்கே ஆண்டவர் கூறுகிறார். முதிர் வயதில் பிள்ளை பெறுவது நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆபிரகாம் பெருந்தன்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அவனிடம் இருந்த இந்த பண்புதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம்.
ஆண்டவர் அவனை அப்படியே தரிசனத்தில் வெளியே அழைத்து கொண்டு போய், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர், கேடகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே வெளியே அழைத்து கொண்டு போய் அங்கே இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். இங்கே வேதாகமத்தில் முதல் முறையாக விசுவாசமும் நீதியும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் என்பதற்கு 2 பொருள்கள் உள்ளது, 2 அர்த்தங்கள் உள்ளது. என்ன? நம்பிக்கை கொள்ளுதல் அல்லது சார்ந்து இருத்தல். அவர் ஆண்டவர் சொல்லிட்டார், கல்தேயர் என்கிற அந்த தேசத்திலிருந்து, ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்னபோது ஆண்டவரை சார்ந்து கொண்டார், உண்மையாயிருந்தார். 2வது நம்பிக்கை கொண்டார். 2வது உண்மை உள்ளவராக இருத்தல், அதாவது கீழ்ப்படிதல். எபிரேய மொழியில் அமான். இதுதான் அங்கே விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. சார்ந்து கொள்ளுதல், உண்மையாக கீழ்ப்படிந்து வருதல். இந்த 2 காரியங்களையும் அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே செய்தான். இதுதான் ஆபிரகாமிடத்தில் விசுவாசம் இருந்தது என்பதை ஆண்டவர் அவன் மாறாத ஒரு நிலையான நம்பிக்கையுடனும் கீழ்ப்படிதலுடனும் பணிவுடனும் எனக்கு நேராக திரும்பி வந்திருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் ஆபிரகாமினுடைய இருதய சிந்தனைகளை அறிகிறார். அவனுடைய விசுவாசத்தை உணர்ந்தார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதி என்ற சொல்லின் பொருள் என்ன? தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் இசைந்து சரியான உறவுடன் அவரை சார்ந்திருத்தல். தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் இசைந்து சரியான உறவுடன் அவரை சார்ந்திருத்தல். இதை நோவா செய்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த ஆட்களுக்குள்ளே அவர் உத்தமனும் நீதிமானும், அவர் அத்தனை பயபக்தி உடையவருமாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடுகிற ஒரு உள்ளமுள்ளவராக இருந்தார். அதைத்தான் நீதி என்று நம்ம சொல்லுகிறோம். தேவனை தேடாத மக்கள் மத்தியில் நாம் ஆண்டவரை தேடி எல்லாவற்றிற்கும் அவரை சார்ந்திருப்பதும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருப்பதுமே அது நமக்கு விசுவாசமாக பார்க்கப்படுகிறது. அது கிரியைகளில் காட்டப்பட வேண்டும். அதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அதாவது நம்ம நீதிமானாய் மாற்றப்படுகிறதற்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, அது நம்முடைய பலன் முக்கியமல்ல. ஆனால் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதற்கு நமக்கு கிரியைகள் நம்ம அவசியம். என்ன கிரியைகளை செய்தார்? ஊர் என்கிற அந்த பட்டணத்திலிருந்து வா அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவன் புறப்பட்டு வந்து ஆண்டவருக்கு ஆங்காங்கே பலிபிடங்களை கட்டி ஆண்டவரோடு கூட அவன் உறவு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயலாற்றின அந்த கிரியைகளின் மூலம் அவனுடைய நற்கிரியைகளினால் அவன் ஒருபோதும் நீதிமானாக்கப்படவில்லை. ஆண்டவரை சார்ந்து அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாயிருந்து அவன் செய்த கிரியைகள் அவனை நீதியாக எண்ணினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை பவுல் அப்போஸ்தலனும் எடுத்து ரோமர் 4வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் அவனுடைய சிந்தனைகளை அறிந்து அவனுக்கு நீதியாக எண்ணினதுனால அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு வசனம் 1 சொல்கிறாரு. அதே போல் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு பல சந்ததிகள் கிடைக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். அவனுக்கு ஒரு தேசம் கிடைக்கும் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் வாக்கு பண்ணுகிறார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஒரு பெரிய தேசத்தையே கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தனி மனிதனுக்கு இங்கே ஆண்டவர் தரிசனமாகி, ஒரு பயந்த மனிதனுக்கு, பயந்து கலக்கத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு அந்த ஆண்டவர் இங்கே அத்தனையாய் தேற்றி வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னால் முடியும்ப்பா என்று சொல்லி புதிய உடன்படிக்கையின்படி விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதமும்
தேவனோடு ஒரு சரியான தொடர்பும் ஐக்கிய உறவும் நமக்கு கிடைக்கக்கூடியன்றன. இதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு அடிப்படையான உண்மையாக காணப்படுகிறது. இதை ரோமர் 4:3, கலாத்தியர் 3:6, யாக்கோபு 2:23 நம்ம பார்க்கும்பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே தேவனை அத்தனையாய் சார்ந்து கொண்ட அந்த ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு எல்லாம் தகப்பன் என்று சொல்லி ரோமர் 4:11 பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். அதாவது தன்னுடைய விசுவாசத்தை, ஆண்டவரை சார்ந்திருப்பதை, தன்னை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்து கிரியை செய்த ஆபிரகாம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் தகப்பன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இப்போ ஆண்டவர் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் அங்கே ஒரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை செய்கிறார். இவன் கேட்குறான், நான் சுதந்திரித்து கொள்வேன் என்று எதனால் அறிவன்ப்பா? நீங்கள் வாக்கு அது பாட்டுக்கு சொல்கிறத பார்த்தா என்கிட்ட ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனால் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை என்ன சொல்கிறீங்க, என்னால் என்ன முடியல, அவ்வளவு உனக்கு குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க, சந்ததிகள் உருவாகுவாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த தேசத்தை எனக்கு தருவேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய வாக்குகளெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களே, கேடகமாக இருப்பேன், மகா பெரிய பலனுமாக இருப்பேன்லாம் சொல்கிறீங்களே, இந்த வார்த்தைகளை நான் எதனால் நம்பிக்கொள்ள முடியும், எப்படி நான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு மனித பலவீனத்தில் அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். நாம் கேட்பது போல அதற்கு ஆண்டவன் இங்கே ஒரு உடன்படிக்கையை செய்கிறதற்கான ஒரு முறைமையை அங்கே சொல்லி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னென்னா 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, இவைகளை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்கிறார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அங்கே பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று சொல்லி, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்கினிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திலிருந்து திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலை. உனக்கு நான் வாக்கு கொடுக்கிற போது இந்த தேசம் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இல்லைப்பா, இதை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றுகிறதற்கு எமோரியர்களுடைய அக்கிரமம் நிறைவாக வேண்டும், அவர்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டும், அதே போல் அவர்களை கொண்டு இந்த தேசத்தை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றுகிற வரையிலும் உன்னுடைய சந்ததியார் எகிப்திலே இருப்பார்கள் என்று சொல்லி, இங்கே மிருகங்கள் கொல்லப்பட்டு அவற்றின் உடல்கள் சரி பாதியாக 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும்படி தனித்தனியே வைக்கப்படுகிறது. அதாவது ஒப்புரவாக வந்திருக்கிற 2 குழுவினர் அல்லது 2 நபர்கள் கொல்லப்பட்ட மிருகத்தின் இந்த 2 பாதிக்கும் இடையே நடந்து செல்லணும். அதாவது உடன்படிக்கை என்பது 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய காரியம், அல்லது 2 குழுவினர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கே துண்டிக்கப்பட்ட மிருகங்களை ஒன்றுக்கொன்று சரிபாதியாக வெட்டி 2 பக்கமும் வச்சுட்டு அந்த 2 குழுவினரும் அல்லது 2 நபருமே அதில் நடந்து செல்லணும். இதனுடைய பொருள் என்னென்னா, இப்பொழுது செய்யப்படும் ஒப்பந்தத்தை யாராவது மீறினால் அவர்களும் இந்த வெட்டப்பட்ட மிருகத்தை போல தான் மாற்றப்படணும் என்பது தான் அவர்களுடைய அந்த நாட்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் அவர் மாத்திரம் நடந்து செல்லுகிறார். வாக்கு கொடுத்த ஒரு ஆண்டவர், வாக்குத்தத்தம் செய்த ஒரு ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்துல ஒரு கீழ்ப்படுதலையும் அவரை சார்ந்து கொள்ளுகிறதையும் மாத்திரம் எதிர்பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு அவர் அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றும்படியாக புகைகிற சூழ அக்னி ஜுவாலை அங்கே இருக்கிற தேவ பிரசன்னத்தை காட்டிட்டு வசனம் 17 ஆண்டவரே அங்கே நடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். 2 குழுவினருக்கும் அங்கே நடந்து போகணும்னு கடமை உண்டு.
ஆனால் வெட்டப்பட்ட மிருகங்களின் இடையில் தேவன் மட்டும் கடந்து செல்கிறார். தேவன் மாத்திரமே வாக்குத்தத்தங்களை செய்து உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கும் கடமைகளுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்ப்பா, நீ பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, நான் மனமாறுகிறதற்கு நான் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, நானே கடந்து செல்கிறேன், கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவற்றை ஆபிரகாம் விசுவாசத்தோடு உள்ள கீழ்ப்படிதனால் மாத்திரம் ஏற்றுக்கொண்டா போதும்ப்பா, நீ கீழ்ப்படுகிறியா, அப்படியே என்னை சார்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறியா, அது மாத்திரம் போதும், மற்றபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அங்கே அந்நாட்களிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் முள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணி, நான் கொடுத்தாச்சுப்பா, நான் சொன்னது தான், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்கிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அங்கே 400 வருஷங்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கே 430 வருடங்கள் கழிந்து தான் வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் 30 வருஷம் யோசேப்பினுடைய நாட்களிலே அவர்களுக்கு ஒரு மிக செழிப்பான ஆட்சி இருந்தது. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜன் தோன்றின போது 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே உபத்திரவப்பட்டார்கள். இங்கே 4 தலைமுறை என்பது அங்கே யாக்கோபு போயிருக்கிறாரு, அங்கே லேவி முதல், 2வது கோகாத், அதுக்கப்புறம் அம்ராம், அதனைத் தொடர்ந்து மோசே. இவர்கள் இந்த 4 சந்ததி 400 வருட உபத்திரமும் 4வது தலைமுறையில் விடுதலையும் என்கிறதின்படி லேவி, கோகாத், அம்ராம், மோசேக்கு அப்பா, அதனைத் தொடர்ந்து மோசே. இந்த மோசையினுடைய சந்ததியில் அங்கேருந்து ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே அங்கிருந்து வெளியேறி அவர்கள் மிகுந்த பொருள்களோடு கூட வந்ததை நாம் பின்ன உள்ள அதிகாரங்களிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் ஒருவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், நான் ஒருவரே அந்த உடன்படிக்கையை உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அந்த துண்டிக்கப்பட்ட மிருகங்களின் நடுவில் ஒருவேளை நீ கடைபிடிக்காமல் போயிட்டான்னு சொன்ன அந்த மிருகங்களைப் போல மாற்றப்பட்டு விட முடியும். ஆகவே நான் ஒருவரே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிற்று ஆண்டவரே அந்த துண்டங்களின் நடுவே கடந்து சென்றார். இன்றைக்கும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் ஒருவரே பொறுப்பேற்று நமக்காக சாபமாகி, நமக்காக பாவமாகி, இன்றைக்கு நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை செய்து நம்மோடு கூட அவருடைய இரத்தமாகிய ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது அத்தனை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியப்பா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், உன் மூலமாக அநேக ஆவிக்குரிய சந்ததிகளையும் என்னால் கொடுக்க முடியும், உனக்கென்று ஒரு பரம கானான் பரலோக ராஜ்யத்தை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், அங்கே எனக்கு பின் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்கள் எங்கள் கூட இருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து சொல்ல வருவேன் என்று சொல்லி ஒரு நம்மை நேசிக்கிற ஒரு நேசரும் அருமையான ஒரு நேச நாடையும் வைத்து நமக்காக காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கு நாம் விசுவாசத்தில் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உடன்படிக்கை செய்வோம். வாக்கர்லின் அவர் மாறாதவர், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கரை சேர்ப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.